ஜெயிப்பான் சாதனை தமிழன். சுற்றும் பூமியதில் திருக்குறளை சொல்லியவன், பலர் மனதை அள்ளியவன், புலிகோழியினை மலையத்தில் எதிரிகள் போட்டி பாட இமயத்தில் கட்டியவன். புது வெண்கலம் ஒன்றினை சந்திரன் உரசிட உழைப்பினை கொட்டியவன். மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன். எங்கும் இருப்பான் என்றும் ஜெயிப்பான் சாதனை தமிழன். நோபல் பரிசுகளை தமிழன் மும்முறை தட்டியவன், புகழிமயம் எட்டியவன். இனி எத்தனை எத்தனை பட்டியல் எத்தனை சொல்லிடு தமிழினமே. இது இரவிலும் பகலிலும் தரையிலும் கடலிலும் உழைத்திடும் தனியினமே. விண்ணை வளைப்பான் மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன். வாழ்க்கை எப்படி வாழ்ந்தான் என்பது வாழ்க்கை அல்ல, எப்படியெல்லாம் வாழ்ந்தான் என்பதுதான் வாழ்க்கை. சாதனை படைப்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் சாதனை படைக்க உண்மை, உழைப்பு, நேர்மை மட்டும் போதாது. கடின உழைப்பு, நிர்வாக திறமை, திட்டமிடுதல், இவற்றுக்கு மேல் இயற்கையும் சேர்ந்து உதவி செய்தால் மட்டும்தான் சாதனை படைக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக விளங்கும் திரு இளங்கோவைத்தான் இந்த வார சாதனை தமிழர் நிகழ்ச்சியில் சந்திக்கப் போகிறோம். திரு இளங்கோ, நீங்கள் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம்? வேலை பார்க்கையில் எனக்கு காடி ஓட்டணுங்கிற ஒரே ஆசை. சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும்னு ஆரம்பித்தேன். இந்த தொழிலை அதுக்கு எங்கள் அப்பா ரொம்ப உதவியாக இருந்தார். ஜெமினி ஃப்ளவர் மில் தயாரிக்கும் பொருட்கள் சரி எந்தெந்த நாட்டில் கிடைக்குது? இந்தியா, சைனா, யூரோப்பு, ஆஸ்திரேலியா, அதுபோக நம்ம இந்தியாவில் வாழ்கிற பெரும்பாலான நாடுகளில் கிடைக்கிது. மலேசியா நாட்டில் ஜெமினி ஃப்ளவர் மில் தயாரிக்கும் பொருட்களுக்கு என்ன மாதிரி தர சான்றிதழ் இருக்குது? இப்போ மலேசியா நாட்டை பொறுத்தவரையில் இங்கே கண்டிப்பாக ஹலால் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. அந்த சர்டிஃபிகேட்டே எங்கள்கிட்ட இருக்குது. அது போக கவர்மெண்ட்டுக்கு இந்த சாப்பாடு ஜாமான் தயார் பண்ணுற வகையில் என்னென்ன சான்றிதழ்கள் வேணுமோ அது எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. உங்களோட நிறுவனத்தில் புது புது ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே நாங்கள் பல இன்ஸ்டன்ட் சாமான்கள் வச்சுருக்கோம். அதோட இவங்க பொதுவாக வாடிக்கையாளர்கள், கன்சியூமரு இவங்கெல்லாம் எங்களை டெலிவரி பண்ணி கேட்குறது, என்ன ஜாமான் வந்திருக்கு, புதுசாக என்னமா தாங்க, வியாபாரம் கம்மியாக இருக்குது, ஏதாவது புதுசாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறது. வாடிக்கையாளரும் எங்களுக்கு புதுசாக தாங்கன்னு கேட்குறதுனால இது எங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்திடுச்சு. நம்மளும் ஏதாவது ஒன்று புதுசாக செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு. அப்படியே நாங்கள் இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலைன்னா கூட எங்களை எங்கேயாவது விசேஷங்களில் கல்யாணம் அது இதுன்னு பார்த்தா எங்கள் இந்த வருஷம் என்ன புது சாமான் வெளியே வருது அப்படின்னு எங்களை கேட்குறாங்க. இதனால நாங்கள் என்ன மாதிரி தயார் பண்ணோம். எளிமையாகவும் நிதானமாகவும் விளங்கும் இச்சாதனை தமிழன் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகரில் சுப்பையா சிவகாமி அம்மா தம்பதியினருக்கு 21/10/1944 பிறந்த இளங்கோ தன் தகப்பனாருடன் 11 வயதில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் சென்றார். அங்கேயே பள்ளி இறுதி படிப்பை முடித்து தன் தகப்பனார் ஆசைக்கிணங்க கணக்கியல் டிப்ளமோ பயின்றார். பின்பு தன்னுடைய 21வது வயதில் தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அவ்வேளையில் வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு தன் தகப்பனார் உதவியுடன் 26 வயதில் மாவு அரைக்கும் ஆலையை நிறுவினார். பின்பு தன் உறவினர் மகளான குணவதியை
10/6/1970 மணந்தார். இல்லற வாழ்க்கையை சுகமாக தொடங்கிய இச்சாதனை தமிழனுக்கு ஒரு சோதனை வந்தது. ஆம், அச்சோதனை 1970களில் இயற்கை சீற்றத்தினால் கோலாலம்பூர் அனைத்தும் வெள்ளக்காடானது. நம் பயன்பாட்டில் ஒரு பழமொழி ஒன்று: மாவு விற்க போனா காற்றடிக்கும், உப்பு விற்க போனா மழை பெய்யும். இச்சாதனை தமிழனுக்கு சோதனையாக காற்றும் மழையும் வீசி தான் ஆரம்பித்த நிறுவனம் தண்ணீரில் மூழ்கி பெருத்த நட்டம் ஏற்பட்டது. மனம் தளராத இச்சாதனை தமிழன் தன் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரியை வணங்கி மீண்டும் தன் தொழிலை தொடங்கிய சாதனை தமிழன் தானே அரைப்பது, சந்தைப்படுத்துவது என்று தொடங்கிய திரு இளங்கோ உலக புகழ்பெற்ற 10 கேவ் முருகன் கோவில் என்ற இடத்தில்தான் வியாபாரத்தை முதலில் ஆரம்பித்தார். வியாபாரத்தின் முதல் நாள் கிடைத்தது 65 ரிங்கட் தான். நீங்க வியாபாரத்துல இந்த உச்சத்துக்கு வர்றதுக்கு யார் காரணம்? முதல்ல என் மனைவி குணவதி. ரெண்டாவது வந்து நான் இந்த அளவுக்கு இப்போ வந்திருக்கேன், இந்த சூழ்நிலை இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா பையன் சிவா, அப்புறம் எங்கள் அக்கா மகன் சுந்தரம், அது போக இவங்கெல்லாம் போக மற்றபடி இவ்வளோ தூரம் நாங்கள் முன்னேற்றம் அடையணும்னா எங்களுடைய வாடிக்கையாளர்கள், கடைக்காரங்க, அது இந்த எங்களுடைய ஜாமான்கள்லாம் வாங்கி எங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் ஒரு உதவி பண்ணுறவங்க, நல்ல உபயோகப்படுத்துகிறவங்க, கன்சியூமரு, இவங்க இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்க முடியாது. இவங்க தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 40 வருஷ காலத்தில் முந்தி இருந்த வேலையாளர்கள் இப்போ இருக்கிற வேலையாளர்களும் நாங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு தோதுபட அவங்க எல்லா சாமானும் தயார் பண்ணி கொடுத்தது. அதனால் அவங்க வேலையாளர்களுடைய ஒரு முக்கிய காரணம் தான் நான் இவ்வளோ தூரம் வந்தது காரணமே. ஜெமினி ஃப்ளவர் மில் தயாரிக்கும் பொருட்கள் எந்தெந்த மாநிலத்தில் கிடைக்குது? எங்களுடைய பொருட்கள் வந்து அலோசாலேருந்து ஜோகூர் பார் வரை எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. அது போக சிங்கப்பூரில் கிடைக்கிது, சபா, சரவா, இப்படி எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. எங்கே போனாலும் எங்கள் ஜாமான் கிடைக்கும். உங்களோட நிறுவனத்தில் உற்பத்தியாகும் இன்ஸ்டன்ட் உணவுப் பொருட்கள் எப்படி மலேசியா ஃபுல்லாக நிர்வகிக்கிறீங்க? ஏதாவது ஏஜென்சி ஏதாவது வச்சுருக்கீங்களா? முகவர் ஏதாவது வச்சுருக்கீங்களா? யாரும் நாங்கள் வந்து இப்போ எந்த முகவரும் வச்சுக்கலை. ஏன்னா முகவர்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க நம்ம ஜாமானோட மற்ற ஜாமானும் எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வந்து நம்ம ஜாமான் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் போய் அந்த கடைக்காரர்களுக்கு கிடைக்காது. அதனால் நாங்களே எங்கள் சொந்த வேன்லேயே வச்சு மலேசியா பூரா சப்ளை பண்ணுறோம். சபா சரவாவுக்கு அங்கேருந்து நாங்கள் ஆர்டர் எடுத்து, டெலிஃபோன் மூலிமா ஆர்டர் எடுத்து கப்பல் மூலிமா அனுப்பிடுவோம். நீங்கள் வியாபாரம் செய்யும்போது ஏதாவது சிரமங்கள் ஏதாவது இருந்திருக்கா? உங்கள் லைஃப்பில் நடந்த சோகமான நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா? வியாபாரம்னா எல்லா சிரமங்களும் இருக்கத்தான் செய்யும். சிரமம் இல்லாத வியாபாரமோ சிரமம் இல்லாத லைஃபு இல்லை. ஆனால் என்னுடைய லைஃப்பில் வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பாலாம் இருக்கல, நானும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டேன். அப்போ வந்து எங்கள் அப்பா எங்கள் தம்பி வந்து இந்த தொழிலை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டாங்க. இப்போ நானும் ஆஸ்பத்திரியில் இருந்ததுனால உண்மையை என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கே தெரியலை. இதெல்லாம் வந்து ஒரு எங்களுடைய ஒரு தெய்வ செயல் மாதிரி தான். திரும்பி நான் வந்து அப்புறம் அந்த தொழிலை எடுத்து இவ்வளோ தூரம் முன்னுக்கு கொண்டு வந்தது அது ஒரு தெய்வ செயல் தான். உங்களோட நிறுவனத்தில் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க? நேர்முகமாக மறைமுகமாக எவ்வளோ தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க? நேர்முகமாக ஒரு 75 பேர் வேலை பார்க்குறாங்க. அதுபோக எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நாங்கள் பார்க்குறோம். அதுபோக மறைமுகமாக பார்த்தா ஒரு 200 பேர் வேலை பார்ப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆகி நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். நான், என் மனைவி, எனக்கு 2 பிள்ளைய, பையன் சிவாமோகன் ஒருத்தர், மகள் வந்து அன்புமதி. இது போக இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க. அப்புறம் எனக்கு 3 பேர பையங்க இருக்காங்க, 3 பேர பிள்ளைய இருக்காங்க. அதுபோல் எங்கள் அக்கா மகன் சுந்தரம் இருக்கான், சுந்தரத்துடைய மனைவி மாலா இருக்கு எங்களோட. இவங்க எல்லோரும் நாங்கள் தான் பார்த்துக்கோம். உங்களோட நிறுவனத்தில் எவ்வளோ பொருட்கள் தயாரிக்கிறீங்க? எத்தனை வகையான பொருட்கள், இன்ஸ்டன்ட் உணவுப் பொருட்கள் இருக்குது? இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் வந்து ஒரு 10 ப்ராடக்ட் வச்சு தான் நாங்கள் வியாபாரம் ஆரம்பித்தோம். அப்புறம் அங்கிட்டு படிப்படியாக ஒரு 10 வருஷத்துக்கூட
ஒரு 10, அப்புறம் 10, 15, ஒரு 80 ஒரு 15 ப்ராடக்ட் ஆரம்பித்தோம். அப்புறம் 90 வந்து கூட ஒரு 15 ப்ராடக்ட்டு அப்படின்னு ஜாஸ்தியாக தயார் பண்ணிக்கிட்டே வர இந்த புது இன்வென்ஷன்லாம் சேர்த்து வரையில் இப்போ வந்து நாங்கள் எங்களுடைய சொந்த ப்ராடக்ட்டு நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணுற ப்ராடக்ட்டு 75 ப்ராடக்ட் இருக்குது. அதுபோக மற்றபடி மற்ற ப்ராடக்டும் அதில் எல்லாம் சேர்த்தா ஒரு 150 ப்ராடக்ட் எங்கள்கிட்ட. அலுவலகங்களுக்கு தான் தயாரித்த பொருட்களை விநியோகம் செய்தார். 1978 தன் தகப்பனார் காலமானார். தன்னுடைய வியாபாரத்திற்கு உதவி செய்ய ஆள் இல்லாத காரணத்தினால் தன் மனைவியை சீனம், மலாய், ஆங்கிலம் போன்ற மொழிகளை படிக்க வைத்து சரக்குந்தியை ஓட்ட பழக வைத்தார். 1982 மலேசியாவில் முதலில் சேலை கட்டி லாரி ஓட்டிய தமிழ் பெண் என்றால் திருமதி குணவதி இளங்கோவைத்தான் சொல்லலாம். 1983 மலேசியாவில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான பிரிக் ஃபீல்டில் சென்ட்ரல் மார்க்கெட்டில் கேஷ் அண்ட் கேரி விற்பனை நிலையம் திறந்தார். அவ்விற்பனை நிலையத்திற்கு அந்நாள் மலேசிய பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது வந்து பொருட்களை வாங்கிச் சென்றது மட்டுமல்லாமல் பயன்பாடு குறித்தும் கேட்டறிந்து கொண்டார். இச்சாதனை தமிழனுக்கு இதுவே வாழ்க்கையில் மிக பெரிய பெருமையாகும். சாதனை தமிழன். தமிழர்கள் வந்து பல துறையிலையும் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு உலக அளவில். அதில் எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க. வெளிநாடுகளில் போகும்போது நிறைய அங்கே வந்து புலம்பெயர்ந்து வந்து சாதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் பற்றின விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். மலேசியாவுக்கு அடிக்கடி ஷூட்டிங் விஷயமாலாம் போயிட்டு வரும்போது தான் ஜெமினி பற்றி தெரிய வந்தது. ஜெமினி ஃப்ளார் மில்ஸ் அவங்கள பற்றி ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அவங்கள பற்றி தெரிய வந்தது எனக்கும். அதாவது 1960களில் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து ஒரு குடும்பம் வந்து மலேசியாவுக்கு புலம்பெயர்ந்து சென்றது. திரு இளங்கோ அவர்கள், திருமதி குணவதி இளங்கோ, அவங்க வந்து 40 வருடமாக இன்ஸ்டன்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வந்து கொடி கட்டி பறக்கிறாங்க. அதாவது கடுமையான உழைப்பு தான் இமாலய வெற்றி கொடுக்கும்ன்றது வந்து தொன்று ப்ரூவான ஒரு விஷயம். அதுக்கு இவங்க ஒரு உதாரணம். முதல்ல லாரி டிரைவ் பண்ண பெண்மணி அப்படின்ற பெருமை கூட அவங்களுக்கு இருக்குது. குணவதிக்கு தன்னுடைய கணவர் தயாரிக்கும் பொருட்களை வந்து மலேசியா முழுவதும் அவங்களே லாரி ஓட்டிகிட்டு போய் விநியோகம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால். அதை கேள்விப்படும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இன்றைக்கி பெண்கள் ஃப்ளைட் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, ஓகே. பட் அந்த காலகட்டங்களில் வந்து அவங்க அதை செஞ்சுருக்காங்க, கடுமையாக உழைச்சிருக்காங்க. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ன்றதுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய அடையாளம். தொடர்ந்து அவங்க வந்து அவங்க துறையில் ஒரு நம்பர் 1 லீடிங்கில் இருந்துகிட்டு இருக்காங்க. அண்டு பரந்த மனப்பான்மை உள்ளவர்களாகவும் இருக்காங்க. தமிழ்நாட்டின் மீதும் தமிழக மக்களின் மீதும் மாறாத அன்பும் பற்றும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். என்ன கேட்டால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்மெல்லாம் வந்து இது மாதிரி வெளிநாட்டுகளுக்கு போய் பெரிய அளவில் வெற்றி பெற்ற தமிழர்களை பற்றி, சாதனை தமிழர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு உத்வேகமாக இருக்கும். நம்ம திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு சொன்ன மாதிரி இங்கேயே இல்லாமல் வேர்ல்டு வைடாக போகணும். தமிழர்கள், தமிழனுடைய பாதம் படாத தேசம் இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லா நாட்டிலையும் வந்து தமிழர்களுடைய பெருமை கோலோச்ச வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுற ஆள் நான். அது இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிலையும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டபோது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்களுடைய உழைப்பை பார்த்து நான் ரொம்ப பிரமித்தேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஒரு சாதனை தமிழனை பார்த்து இன்னும் பலருக்கு உத்வேகம் ஏற்பட்டு அவர்களும் சாதனையை செய்ய புறப்பட்டு விட்டால் தமிழனுடைய சாதனை எல்லையில்லா அளவிற்கு விரிவடையும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ஸோ அந்த சாதனையாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள்.
தமிழன். உங்க கணவர் திரு இளங்கோ இன்ஸ்டன்ட் உணவுப் பொருள் தயாரிக்கிறது நீங்க தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. எப்படி நீங்க காரணமானீங்க? அப்போ நான் வந்து மில்லில் போய் கொஞ்சம் உதவி செய்ய போவேன் அவங்களுக்கு உதவியாக. அப்போ வந்து என்னோட குழந்தைங்களாம் சின்ன பிள்ளைங்க 2 பேரும். அப்போ நான் மில்லில் போய் வேலை செஞ்சுட்டு திருப்பி வந்து நான் வீட்டில் வந்து வேலை செய்யணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் ஈஸியாக என்ன தயார் பண்ணணுமோ அதை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது. மாவு கூட தோசை மாவு கூட அரைச்சி ஐஸ் பெட்டியில் தள்ளி வச்சுக்குவோம். அந்த மாதிரி செய்யலை. அந்த ரவா உப்புமா கூட பாருங்கள், உப்புமா ரவா வறுத்து தாளிச்சு கிழிச்சு எல்லாம் ரெடியாக வச்சுருவேன். காலையில் வெள்ளனம் வேலைக்கு போயில கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வதக்கிட்டு இந்த உப்புமா மிக்ஸை கலந்ததை போட்டு கிண்டிடுவோம் பாருங்கள். அது எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. அப்போ தான் நாங்கள் நினச்சோம், சரியா இந்த மாதிரி வீட்டில் ஈஸியாக செய்கிறத நம்ம வியாபாரத்துக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு செஞ்சு நாங்கள் வியாபாரத்துக்கு விட்டதில் தான் புது மாதிரியாக இன்ஸ்டன்ட் பலகாரம் தயார் பண்ணணுன்ற அந்த எண்ணம் வந்தது. உணவுப் பொருள் தயாரிக்கிற நீங்க R&D டிவிஷன் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அது எப்படின்னா, நாங்கள் தயார் பண்ணுற பொருட்கள் எல்லாமே நாங்கள் வீட்டில் முதல்ல வந்து செஞ்சு பார்ப்போம். அது எப்படி டேஸ்ட்டு மற்றது எல்லாமே நாங்கள் செஞ்சு பார்த்து அதை வச்சும் பார்த்து எல்லாம் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் தான் நாங்கள் அதை கொண்டு போய் R&D செக்ஷன்லேயும் கொடுத்து அவங்களையும் அதை சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் அவங்கள்ட்டையும் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து மார்க்கெட்டில் விட்டுறது. இன்ஸ்டன்ட் சக்கரை பொங்கல் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு என்ன வந்தது? இன்ஸ்டன்ட் பலகாரம் நாங்கள் தான் ஆரம்பத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். கொஞ்சம் அதுக்கிடையில் என்ன ஆச்சுனாக்கா, நம்ம தீபாவளி இந்த மலேசியாவில் வந்து பெரிய பண்டிகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தீபாவளி பண்டிகை தான். அதே மாதிரி இந்தியாவில் வந்து தை மாதம் தைப்பொங்கல் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. ஏன் நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி செய்யலாமேம்மா, அதுக்கு நீங்கள் ஏதாவது இன்ஸ்டன்ட் அந்த பொங்கலை வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம தயார் பண்ணனா என்ன அப்படின்னு கேட்டார். அதனால தான் நாங்கள் என்ன செஞ்சோம், அதுக்கப்புறம் அதை தயார் பண்ணி, அதாவது இன்ஸ்டன்ட் சர்க்கரை பொங்கல் எவ்வளவு சுலபமாக வெறும் தண்ணி தான் மட்டும்தான் அதில் சேர்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி எல்லாம் தயார் பண்ணணும். நாங்கள் இந்த சக்கரை பொங்கல் இன்ஸ்டன்ட் சக்கரை பொங்கல் ஜெமினியோட தயார் பண்ணதில் இருந்து நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு இதுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது. அதே நேரத்தில் எல்லாரும் வந்து அதை சுலபமாக ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த உங்கள் பொங்கல் மிக்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. உள்ளபடி பார்க்க போனால் உலகத்திலேயே எங்களோட இந்த பொங்கல் மிக்ஸ் தான் முதலாக தயார் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஜெமினி மாமில்ல நிறுவனத்தில் நான் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் சர்வே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மக்கள்கிட்ட போய் நான் சர்வே பண்ணிவிட்டு அதை வந்து பாஸ்கிட்ட போய் சொன்னேன்னா அவர் இல்லை இந்த ஜாமான் இல்லை இதுதான் ஓடணும் உட்காந்த இடத்துலேருந்து சொல்லிடுவார். அந்த ஜாமான் நல்லா வெற்றிகரமாக ஓடும். இது ஒரு அனுபவத்தை காட்டுது. அவர் கீழே வேலை செய்கிறத நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். சின்ன அளவில் ஆரம்பித்து இன்றைக்கி பெரிய நிறுவனமாக கொண்டு வந்தது முழு காரணம் திரு இளங்கோ. உண்மையிலே அவர் ஒரு சாதனை தமிழர். இந்த ஜெமினி மாவுமில் 40 வருட காலமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கம்பெனியில் நான் அட்மின் அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. மலேசியா முழுவதும் இந்த ஜெமினி மாவுமில் பெயர் பெற்றிருக்கு. இதற்கு காரணமான திரு இளங்கோ அவர்கள் நிச்சயமாக ஒரு சாதனை தமிழன் தான். அவருக்கு கீழே நாங்கள் வேலை பார்க்குறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். எங்கள் தாத்தா ஒரு பெரிய வியாபாரி. அவங்கள மாதிரி பெரிய வியாபாரம் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசை. வாழைப்பான் மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன். எங்கும் இருப்பான் என்றும் ஜெயிப்பான் சாதனை தமிழன். சுற்றும் பூமியதில் திருக்குறளை சொல்லியவன், பலர் மனதை அள்ளியவன், புலிகோழியினை மலையத்தில் எதிரிகள் போட்டி பாட இமயத்தில் கட்டியவன். கலம் ஒன்றினை சந்திரன் உரசிட உழைப்பினை கொட்டியவன். விண்ணை வாழைப்பான்
மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன். எங்கும் இருப்பான் என்றும் ஜெயிப்பான் சாதனை தமிழன். நோபல் பரிசுகளை தமிழன் மும்முறை தட்டியவன், புகழ் இமயம் எட்டியவன். இனி எத்தனை எத்தனை பட்டியல் எத்தனை சொல்லி